வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 3.5 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம். The repulsive force between two magnetic poles in air is 9 × 10⁻³ Newton. If the two poles are equal in strength and are separated by a distance of 10 cm, calculate the pole strength of each pole. இப்போ ரெண்டு மேக்னெட்டிக் போலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்குது. இது ஒரு மேக்னெட்டிக் போல், இது ஒரு மேக்னெட்டிக் போல்னு வச்சுக்கிடுவோம். இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ which is equal to 9 × 10⁻³ Newton. இந்த ரெண்டு போலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த போல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா படிக்கலைன்னா படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். F is equal to K × Q of MA × Q of MB divided by R square. ஓகேவா? ஃபார்முலாவை தரவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் சம்மில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த வேல்யூவெல்லாம் எடுத்து எழுதணும். இது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஈஸியாக அப்ளை பண்ணி ஆன்சர் என்னங்கிறத கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் இருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதினாலே அதுக்கு சம்டைம்ஸ் மார்க் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் கவனமாக இருங்க. இப்போ ஃபோர்ஸோட வேல்யூ என்னங்கிறது என்ன செஞ்சுட்டாங்க, சம்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ F is equal to இங்கே கொடுத்துருக்குறாங்க. எஃபோட வேல்யூவை என்னங்கிறத என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ F is equal to 9 × 10⁻³ அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் சென்டிமீட்டரில் இருக்கக்கூடாது, எப்போவுமே இதில் தான் இருக்கணும், மீட்டரில் தான் இருக்கணும். அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், 10⁻² மல்டிப்ளை பண்ணணும். அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை 10⁻² மல்டிப்ளை பண்ணணும். நிறையா இந்த ஒரு ப்ரொசீஜரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்துமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த Q of M of Aக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் Q of M of Bக்கும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா Q of M அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ எஃப்க்கு பதிலாக 9 × 10⁻³ அண்ட் K அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 10⁻⁷. ஸோ இது தேர்ட் சாப்டரு, கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு ஃபார்முலாலையும் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவுக்கு ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். எல்லா ஃபார்முலாலையும் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவுக்கு ஒரே வேல்யூ கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த மேக்னெட்டிக் போல்ஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ கேக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 10⁻⁷. அண்ட் இந்த ரெண்டும் சேம்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ Q of M of Aக்கு பதிலாக Q of Mன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே மாதிரி Q of M of Bக்கு பதிலாகவும் Q of Mன்னு என்ன செய்யலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், Q of M the whole square. டினாமினேட்டரில் டிஸ்டன்ஸ் என்னன்னு படித்தோம், சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 10 × 10⁻², அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரை என்ன செஞ்சாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்திருக்கும். ரொம்ப ஈஸி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அங்கே என்ன இருக்குது, இந்த ரெண்டு வேல்யூக்கும் 10 × 10⁻²க்கு காமனாக ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ அந்த ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கும் சொந்தம். அப்போ அந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10² × 10⁻⁻4ன்னு கிடைக்கும். இந்த 2வை கொண்டு இந்த 10 மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே அது 10² மாறிடுச்சு. அப்புறம் இந்த ரெண்டு வேல்யூ, இந்த -2வையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 10⁻⁻4. இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பேஸ் சேமாக இருந்தால் என்ன செய்வோம், பவரை ஆட் பண்ணுவோம். ஸோ
ப்ளஸ் 2 மைனஸ் 4. ஆன்சர் என்ன? 10 to the power of minus 2. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். பெரிய நம்பரோட அடையாளம். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா வேல்யூமே என்ன செஞ்சாச்சு? சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அதுக்கு போல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 10 to the power of minus 2. ஓகேவா? இந்த இடத்துல இப்போ என்ன கிடச்சிருக்கு? 10 to the power of minus 2. டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ நியூமரேட்டருக்கு போணுச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகும். பவரில் இருக்கிற சைன் வந்து என்ன செய்யும்? சேஞ்ச் ஆகும். அப்போ அது 10 ஸ்கொயராக மாறிடும். இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 10 to the power of minus 7 இருக்குது. அப்போ இன்னும் இந்த வேல்யூ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ மேலே வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? 10 ஸ்கொயராக மாறிடும். இப்போ மறுபடியும் அதே ரூல் தான். பேஸ் சேமாக இருக்குது. பவரை ஆட் பண்ணுங்கள். ஸோ என்ன கிடைக்கும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர், பெரிய நம்பருடைய அடையாளம். இப்போ இது என்ன ஆயிடுச்சு? 10 to the power of minus 5 ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. 10 to the power of minus 5. ஸோ இது முடிச்சாச்சு. ஸோ இந்த QM ஸ்கொயர் இன்ட்டு 10 to the power of minus 5 இருந்திருக்கும். இப்போ நமக்கு QMோட வேல்யூ தான் வேணும். அப்போ QM ஸ்கொயர் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எஃப்ல அடுத்த சைடு கொண்டு போகணும். அப்போ இந்த 10 to the power of minus 5 ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடு கொண்டு வரணும். அப்போ இங்கே கொண்டு வரணும். நியூமரேட்டரில் இருக்கிற ஒரு வேல்யூ ஈக்குவல் அடுத்த சைடு போணுச்சுன்னா என்ன ஆகும்? டினாமினேட்டரில் வரும். இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சைனில் இந்த மைனஸ் சைன் வந்து ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ மாறாது. இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி செஞ்ச ஸ்டெப்புக்கும் இப்போ செஞ்ச ஸ்டெப்புக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வேல்யூ நியூமரேட்டரில் இருக்கிறது நேரே மேலே டினாமினேட்டருக்கோ அல்லது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கோ வந்தால் பவரில் உள்ள சைன் வேல்யூ வந்து என்ன செய்யும்? சேஞ்ச் ஆகும். ஆனால் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு வரணும், நியூமரேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டர் கொண்டு வரணும். ஆனால் சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ ஒரே சம்மில் ரெண்டு விஷயம் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க? கற்றுக்கிறீங்க. பேசிக்கான லாஜிக் ரெண்டு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறீங்க. இது மற்ற சம் அப்ளை பண்ணுறதுக்கு, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 9 இன்ட்டு ரைட், இங்கே கீழே என்ன வந்துருச்சு? 10 to the power of minus 5. இப்போ இந்த 10 to the power of minus 5 ஒரே சைடில் நான் என்ன செய்ய போகிறேன்? மறுபடியும் மேலே என்ன செய்ய போகிறேன்? கொண்டு வர போகிறேன். இந்த 9 அப்படியே இருக்கட்டும். 10 to the power of minus 3 into 10 to the power of இப்போ தான் minus 5 என்ன ஆகும்? ப்ளஸ் 5 ஆகும். மறுபடியும் நம்ம ரூல் படி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க, பெரிய நம்பரோட அடையாளம். அப்போ என்ன ஆயிரும்? இப்போது 10 ஸ்கொயர் ஆயிரும். இப்போ எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஒரு 9 இருக்குது, ஒரு 10 ஸ்கொயர் இருக்குது. ரைட், ஒரு 9 இருக்குது இன்ட்டு ஒரு 10 ஸ்கொயர் இருக்குது. இதுதான் இதோட வேல்யூ. இந்த சைடும் எல்லாமே சிம்பிளிஃபை ஆயாச்சு. QM ஸ்கொயர் மட்டும் இருக்குது. இப்போ QMோட வேல்யூ வேணும்னா ரெண்டு பக்கம் என்ன செய்யுங்க? ஸ்கொயர் ரூட் எடுங்க. ரைட், 9 எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். 10 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 10 இன்ட்டு 10ன்னு எழுதலாம். இந்த சைடு என்ன வரும்? ஒரு QM மட்டும் வந்துடும். QM இன்ட்டு QM ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது QM இன்ட்டு QM. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ரூட்டை விட்டு வெளில எடுக்கணும்னா என்ன செய்யணும்? ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் வெளில எடுத்துடலாம். இந்த ரெண்டு QMக்கு ஒரு QM வெளில வந்துடும். இந்த ரெண்டு 3க்கு ஒரு 3 வெளில வந்துடும். இந்த ரெண்டு 10க்கு ஒரு 10 வெளில வந்துடும். ஸோ இந்த சைடு என்ன இருக்கும்? Q of M மட்டும் இருக்கும். ரெண்டு 10க்கு ஒரு 10 வெளில வந்திருக்கும். ரெண்டு 3க்கு ஒரு 3 வெளில வந்திருக்கும். 10 into 3 30. ஸோ Q of Mோட வேல்யூ வந்து 30. புக்கில் உள்ள ஆன்சர் வந்தாச்சு. யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். NT power -1 அண்ட் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறத கேபிட்டல் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணணும். ஸ்மால் லெட்டரில் இருக்கிறத ஸ்மால் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தட்ஸ் ஆல். Thank you.